கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் விரும்புகிற பலி எது என்றால், நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாதாம். நாம் எவ்வளோதான் நன்மை செய்தாலும் மக்கள் நம்மளை பாராட்டலை, எதுவும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம மனுஷனை பார்த்து நாம் எதிர்பார்ப்பை கொண்டு நாம் செய்யாமல், தேவன் நம்மை செய்ய சொன்னார், அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும் அப்படின்னு நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட ஒரு காசு இருக்கும்போது நாம் ஒருத்தருக்கு கொடுத்து உதவலாம். இப்போ வழியில் யாரோ பார்க்குறோம், கை நீட்டி நம்மக்கிட்ட தர்மம் கேட்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஒரு 10 ரூபா போடலாம். அது பிறகு துணி இருக்கான்னு கேட்கும்போது நம்ம பீரோ திறந்தாலே தபதபன்னு கீழே விழும் எல்லாம். அந்த அளவுக்கு துணி நிறைஞ்சிருக்கும். அதில் ஒரு 2 துணி எடுத்து கொடுக்கலாம். அதனால் நன்மை செய்வோம், தானம் தர்மம் செய்வோம், நாம் மறக்கக்கூடாது. இருக்கும்போது இல்லைன்னு சொல்லாதீங்க. யாருன்னா பசிக்குதுன்னு கேட்டால் ஆகாரம் கொடுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவங்க ஆசையாக வருவாங்க. அந்த இடத்துல மூஞ்சி காட்டாமல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா அதை நீங்கள் அன்பாகவே சொல்லிடலாம். போமா அப்படின்னு விரட்டவோ, அவங்கள மூஞ்சில் அடித்த மாதிரி எதுவும் நீங்கள் வார்த்தையில் பேசாமல் நீங்கள் அவங்கள கரிசனையோடு செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர் திருப்பி கொடுப்பாராம். அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் அது குறைஞ்சி போக மாட்டீங்க. சிலவங்க சொல்லுவாங்க, கொடுத்து கொடுத்தே நான் வறுமையாயிட்டேன் அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.